அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா. அடடா, இப்படி காலை வச்சுக்கிட்டு வெட்டத்தை பார்த்துட்டு மல்லாக்கா படுத்து தூங்குறது எவ்வளவு சுகமா இருக்கு. இவனே தாங்க முடியல. கடைக்கு போடான்னு எப்போ சொன்னா இங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான் இவனை. டேய், உன் அம்மா கடைக்கு போக சொன்னா நீங்க வந்து ஜாலியா படுத்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கியா? என்ன அக்கறை பாவம். ஏய், அவ்வளோதான், நீ கடைக்கு போ. என்னது சொல்ற? நானும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா? நீ வேலைக்காரன் தான். நீ என்ன எங்க அம்மாக்கு பிறந்த நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், என்னடி சொல்ற? ஏன் அப்படி சொல்ற? 10 வருஷத்துக்கு முன்னாடி இதோ நம்ம தெரு முனையில இருக்கேன் அந்த குப்பை தொட்டில தான் யாரோ ஒரு தூக்கி போட்டு போயிட்டாங்க. நானும் அம்மாவும் கடைக்கு போகும்போது நீ அழுது இருந்தேன். நான் தான் ஐயோ அம்மா பாவம் நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போய் வளர்க்கலாம்னு சொன்னேன். அதுக்கு நீ இப்படி பேசுறல்ல என்ன? அப்போ நான் அம்மாக்கு பிறக்கலையா? என்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்தீங்களா? ஐயோ, நம்பிட்டோம் போல. அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இனிமே நாங்க சொல்றது ஒழுங்கா கேட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த வீட்டுல இரு. இல்லைன்னா இப்பவே நீ உன் துணி மணியை எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே போ. நான் இப்பவே போறேன். எங்க அம்மா எங்க இருக்காங்களோ நான் தேடி கண்டுபிடிச்சு அங்கேயே போறேன். இனிமே நான் உங்க வீட்டுல இருக்க மாட்டேன். நீ அக்காவும் கிடையாது, நான் உனக்கு தம்பியும் கிடையாது. நான் போறேன், போடி. ஐயோ, ஒருவேளை உன்னே கிளம்பி போயிடுவானோ? இந்த பசங்களை கடிச்சு போச்சோன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் அப்பு, நீ என்ன அழுற? என்னடா ஆச்சு? ஆண்டி, ஆண்டி, என்ன எந்த குப்பை தொட்டி எடுத்தீங்க? ப்ளீஸ் ஆண்டி, நாங்கள் அம்மா கிட்டே விட்டுருங்க ஆண்டி. எது ஆண்டியா? அடே, நான் உங்க அம்மாடா. இப்போ எதுக்கு என்ன ஆண்டின்னு கூப்பிடுற? என்னடா ஆச்சு உனக்கு? உங்க பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்ன நீங்க குப்பை தொட்டி எடுத்து வளர்த்தீங்களாமே, என்னை எடுத்து போய் அங்கேயே விட்டுடுங்க. நீங்க, நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன். எனக்கு நீங்க வேணாம். ஏண்டி ஏண்டி இப்ப பாரு அவனை வெறுப்பத்துற. என் சொல்லல, நான் 10 மாசம் சுமந்து பெற்றேன் ராசா. நான் உனக்கு குப்பை தொட்டில தான் எடுக்கலடி, என் புள்ளடி. நீ சும்மா உங்க அக்கா உன்னை வெறுப்பத்துறா. என்ன வெறுப்பேற்றுறதே இவளுக்கு வேலையாக போச்சு. இவளை எங்கேயாவது துரத்தி விட்ருமா? நான் ஒரு பையன் மட்டும் உனக்கு இருக்கேன்.